வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரி வித் மீ. சேனலுக்கு யாரும் புதுசாக அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானியம். பல மருத்துவ குணங்கள், பல நோய்களுக்கான மருந்து அமையக்கூடிய சிறுதானியங்களில் ஒரு சிறுதானியம் தான் இந்த வரகுன்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த வரகை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வரகுன்றது ஒரு பாரிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு சிறுதானியம். இப்படிப்பட்ட சிறுதானியங்கள் நாங்கள் கைவிட்டதன் விளைவு தான் தற்போது அதிகரித்திருக்கின்ற நீரிழிவு போன்ற பல்வேறு நோய்கள் அதிகரிச்சிருக்கு. அதனால் இந்த விறகு எப்படி செய்கிறது, என்ன மாதிரியான வருவா, வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு ஒரு விறகு செய்ய பண்ணப்பட்ட ஒரு வயல்நிலத்தில் இருக்கிறோம். இந்த விறகு செய்ய தற்போது எங்களோட மக்களுடைய அருகிட்டு வர ஒரு செய்கையாக இருக்குது. உதாரணமாக சிறுதானியம் மண்டைகள் சிறுதானியங்கள் இப்போ எங்களோட மக்களால் பெரும்பாலும் செய்ய பண்ணப்படாத அளவெல்லாம் காணப்படுது. உதாரணமாக விறகு, சாமை, குரக்கன், கம்பு அப்படியான சிறுதானியங்கள் எங்களோட விவசாயிகளால் தற்போது மறக்கப்பட்டு வந்த ஒரு பயிற்சியாக காணப்படுது. அப்போ நாங்கள் இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசுவமடு பிரதேசத்தில் நிற்கிறோம். இந்த பிரதேசத்தில் விறகு செய்கை ஒரு ஏக்கர் அளவில் மிகவும் வெற்றிகரமான முறையில் செய்யப்பட்டு இந்த தினம் அறுவடை விழாவாக இங்கே காணப்படுது. இந்த விறகு மற்ற சிறுதானியங்களையும் நாங்கள் செய்யணும். எதுக்காக இது விவசாயிகளால் கைவிடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஏன் கைவிடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இதில் பறவைகளால் வர ஒரு ஆபத்து இருக்குது. பறவைகள் இந்த தாக்கம் அதிகமாக இருக்க போகுது. மற்றது இதுக்கான டிமாண்ட் அதாவது அதுக்கான கேள்விகள் குறைவாக இருந்தது. அதை விற்க இல்லாமல் தான் விவசாயிகள் விடப்பட்டது. அடுத்த முக்கியமான பிரச்சனை, அறுவடைக்கு பிந்திய இந்த தொழில்நுட்பங்கள் அந்த காலத்தில் கஷ்டமாக இருந்தது. உதாரணத்துக்கு நாங்கள் நெல்லுண்டா அறுவடை இயந்திரத்தில் அறுவடை செஞ்சோம்னா எங்களுக்கு நெல் வந்துடும். ஆனால் இது நாங்கள் உரலில் குத்தி அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அதுக்கு என்ன அனைத்துக்குமே இப்போ தீர்வுகள் காணப்படுது எங்கள்கிட்ட. அப்போ அதனால் நாங்கள் இந்த சிறுதானிய செய்கை உதாரணத்துக்கு நெற்செய்கையை விடவே லாபம் கொண்ட ஒரு செய்கையாக காணப்படுது. இல்லை, இந்த சிறுதானியத்திலே நாங்கள் இந்த விறகை மெயின் பண்ணலாம். நான் முதலாக சொன்னால் இந்த பறவை பிரச்சனைன்னு இருக்குது. ஆனால் நாங்கள் சிறுதானியத்தில் கம்பு, இருங்கு போன்றவற்றுக்கு இந்த குருவியலால் பாரிய ஒரு பாதிப்பு ஏற்பட சாத்தியம் இருக்குது. ஏன்னா அது உயரமாக வளரப்போகுது. அதனால் அந்த குருவியல் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒப்பீட்டளவில் இந்த விறகுக்கு அந்த குருவியல் தாக்கம் மிக குறைந்த அளவிலே காணப்படுது. இந்த விறகு ஒரு 150 நாள் தாவரம். அதாவது நாங்கள் விதைச்சு 150 நாள் ஆகும் இதை அறுவடை செய்ய. 4 மாதத்தில் கதிராக்கி அதுக்கு 1 மாதம் அறுவடைக்கான முதிர்ச்சிக்கான காலமாக இருக்குது. அப்போ 5 மாதம் 150 நாள் இதுக்கு தேவைப்பட போகுது. அதுவும் ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த விவசாயிகள். இப்போ நெல் எடுத்தோம்னா 3 மாத நெல்லுகளில் நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் பழைய இனங்கள் 4-5 மாதத்தில் இருந்திருந்தாலும் தற்போது ஹைபிரிட் இனங்கள் 3 மாதத்தில் இருக்குது. இப்போ 5 மாதம் இதுக்கு அறுவடைக்கு தேவைப்படுது. இப்போ சிறுதானியங்கள் என்று நாங்கள் பார்க்கக்குள்ள சிறுதானியங்களுக்கு எங்களுக்கு பயிற்சிக்கான செலவுகள் மிக மிக குறைஞ்ச அளவில் தேவைப்பட போகுது. நாங்கள் நெல்லையும் சிறுதானியத்தையும் ஒப்பிட்டோம்னா, நெல்லுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா அது நிலப்பண்படுத்தலுக்கே ஒரு பாரிய அளவு செலவு போக போகுது. அடுத்த விதைகளுக்கும் ஒரு பாரிய அளவு செலவு. நீங்கள் எல்லாமே அதுக்கு பாரிய அளவு நிலப்பண்படுத்தல், விதை, புல்லு மருந்து, அதாவது புல்லு கட்டுப்பாடு, நோய் பீடை கட்டுப்பாடு, இப்போ இந்த அறுவடை போன்ற எல்லாத்துக்குமே எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்க போகுது. அதே நீங்கள் சிறுதானியத்தை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதாவது உழவு மட்டும்தான் காசு வரும். நாங்கள் நல்ல உழவு உழவணும், இந்த உழவு காசு வரும், அதோட விதை காசு வரும் எங்களுக்கு. ஏன்னா இந்த சிறுதானியங்கள் எப்பயுமே நோய் பீடைகளுக்கு எதிரானது. நீர் தேவையும் குறைவு. இப்போ குறிப்பாக சில பிரதேசங்களில் சிறுபோச்செய்யெல்லாம் நீர் காணாது செய்ய பண்ணாமல் நெல் செய்ய பண்ணாமல் இருக்கும். ஆனால் அந்த நிலங்களில் நாங்கள் இந்த சிறுதானியங்களை செய்யக்குள்ள எங்களுக்கு நீர் தேவையும் குறைவாக எங்களோட உற்பத்தியை நாங்கள் அதிக அளவு பெருக்கிக் கொள்ள முடியும். இது நீங்கள் செய்கிற பெரிய கஷ்டம் இல்லாமல் இல்லை. நீங்கள் வீசி விதைக்கலாம். இந்த சிறுதானியங்கள் எது விறகாக இருந்தால் என்னென்ன வீசியும் விதைக்கலாம், குறைக்கணாக இருந்தாலும். ஆனால் நாங்கள் நாற்று போட்டு நட்டோம்னா விதை தேவையும் குறைவு, அதில் விளைச்சலும் அதிகமாக இருக்கும். மட்டம் பிடிச்சும் விளைச்சலும் அதிகமாக கிடக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் நாற்று நட்டு செஞ்சோம்னா எங்களுக்கு செலவும் மிக குறைந்த அளவில் முடிய போகுது. நெல்லோட ஒப்படைக்குள்ள இந்த சிறுதானியங்களுக்கு எங்களுக்கு பசலை தேவையும் அடுத்தது பூச்சி நாசினி, பீடை நாசினிகளோட தேவையும் குறைவாக தான் காணப்பட போகுது. நான் நெல்லுன்னு சொல்கிறது இப்போ தற்போது நாங்கள் விவசாயம் செய்ய பண்ண மேம்படுத்தப்பட்ட இனங்களுக்கான தான் சொல்கிறோம், பழைய இனத்தை சொல்லல. அப்போ இதுக்கு அதில் செலவுகளை பார்த்தோம்னா நாங்கள் நெல்லுக்கு மருந்தடிக்கிற காசையை நியாயமாக செலவழிப்போம். அப்போ அந்த செலவெல்லாம் இந்த இதுகள்லாம் குறைய காணப்படுது. அடுத்தது இதுக்கான டிமாண்ட் நான் முதல் சொன்னேன், இதை விவசாயம் கைவிட்டவே ரெண்டா இதுக்காக விற்கலாமல் இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கான டிமாண்ட் கேள்வி அதிகரிச்சிருக்கு.
அப்போ இது வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி கூட செய்ய பண்ணப்படுற அளவில் தற்போது காணப்படுது. அப்போ இது டிமாண்டும் அதிகரிக்கைக்குள்ளே வந்து எங்களுக்கு செய்ய வேணால் அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்குது. மற்றது வந்து இன்னும் அடுத்து நாங்கள் இன்னொன்று சொன்னாங்க வந்து பழைய முறையில் வந்து இதை ப்ரொசஸ் பண்ணுறோம், அதாவது அறுவடைக்கு பிந்திய ப்ரொசஸ் பண்ணிக்க வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்குண்டு. ஆனால் இப்போ இந்த தற்போதைய காலத்தில் வந்து அதுக்கான மெஷினரிகளும் வந்து எங்களோட நாட்டில் கிடைக்கப்படுறபடியாக அதுக்கான விலையும் இலகுவாக்கப்படுது. அப்போ நாங்கள் வந்து எப்போயுமே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காமல், குறிப்பாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நெற்செய்கை செய்யப்படுற இடங்களில் வந்து அடுத்ததாக வந்து இப்படியான சிறுதானியங்கள், அதுக்கு பிறகு திரும்ப நெற்செய்கை, ரெண்டுக்கு நடுவில் சிறுதானியங்கள் வர்றது. அதனால் வந்து எங்களுக்கு நெற்செய்கையும் அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கும். இதுலேருந்து நோய் விடைகள்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், வேலை இலகு மற்ற நெற்செய்கை வந்து அதிக அளவில் செய்யலாம். அப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நெற்செய்கை செய்கிறபடியாக தான் நோய்களும் அதிகமாக வருது, விளைச்சல் குறைய வருது, அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்படியான பயிர் மாற்றீடு திட்டங்கள், பயிரை மாற்றி நாங்கள் செஞ்சோம்னா அதுக்கான பசலை பாவனைகள் மற்ற நோய்களில் வந்து நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வரகு செய்கை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், மிகவும் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்தும் நீங்களும் இந்த சிறுதானிய செய்கையில் ஈடுபடுகிற நம்புகிறேன். இன்னும் ஒரு சிறுதானியத்தில் நாங்கள் சந்திப்போம். தொடர்ச்சியாக சிறுதானிய வீடியோக்கள் வந்து எங்களோட விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தான். அதில் அடுத்த இன்னொரு சிறுதானியத்தை பற்றி பார்ப்போம். இந்த வரகை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்த இன்னொரு சிறுதானிய வீடியோவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.